உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வாயிலாக தெரிவித்து திருவள்ளுவரின் தலைவராகவும் பாவேந்தர் பாரதிதாசனை செயலாளராகவும் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பிலே தொடர்ந்து பல்வேறு இலக்கிய ஆளுமைகளை நேர்காணல் செய்து இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகிறோம், வெளிச்சம் போடுகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் நேர்காணல் காண இருக்கிற ஒரு ஆளுமை எழுத்தாளர், கவிஞர், பன்முகத்திறன் கொண்டவர் என்று சொன்னால் திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில உங்களிடமிருந்து நிறைய செய்திகளை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஒரு குழந்தை போல ஒரு தன்னடக்கத்தோடு உங்களுடைய பெருமைகளை எல்லாம் அதிகபட்சம் மிக குறைவாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களோடு உங்கள் தோழி ஒருத்தர் நீங்க சந்திக்க போறீங்க. உங்க தோழி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச தோழி, அவங்க சந்திக்க போறீங்க. அவங்க உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. மயிலாப்பூர் திருமதி கிரிஜா ராஜசேகர், வாங்கம்மா, உங்களோட தோழி கிட்ட பேசுங்க. வணக்கம் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா. சிவகாமி அம்மா வணக்கம். வணக்கம் திரு நீலகண்டன் ஐயா. நிறைய சொன்னீங்க, நல்லா இருந்தது, கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்க எடுத்திருக்கிற படிப்பு உணவு மற்றும் ஊட்டச்சத்து எடுத்திருக்கீங்க. அத நீங்க வீட்டுல உங்க பசங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? அவங்க அத இப்போ நடைமுறைப்படுத்துவீங்களா நீங்க? பண்ணி கொடுப்பேங்கம்மா. அதாவது சத்து மாவு கஞ்சின்னு சொல்லிட்டு முளை கட்டின பயறு, தானியம், சிறுதானியம் அதெல்லாம் போட்டு அதை மாவா திரிச்சு அதை கஞ்சியா காய்ச்சி காலையில அதை தான் கொடுக்கறது. ஏன்னா இப்ப இருக்க பசங்க அவசர உலகத்துல அரை இட்லி ஒரு தோசை அப்படி தின்னுட்டு போகும்போது அவங்களுக்கு சத்து பத்தாது. போய் அவங்களுக்கு ஒரு பீரியட் முடியறதுக்குள்ளேயே பசி வந்துடும். அதுக்காக காலையில அவங்க சத்தான அந்த சத்து மாவு கஞ்சி தான் குடிச்சிட்டு போவாங்க. அது போக சாப்பிட நேரம் இருந்தா சாப்பிட்டு போவாங்க. இல்ல பரவாயில்ல சாப்பிடாட்டி அதை கஞ்சியை குடிச்சிட்டு போனா அது ஓரளவுக்கு அது பசி தாங்கும். அதனால அதை செஞ்சு கொடுப்பேன். என்னங்கய்யா? ஆர்வமா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கலை கொடுத்தா அது ஒரு பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு தண்டனை மட்டும் தெரியுமா உங்களுக்கு? என்னங்கய்யா பாவம்? மேகி இருக்குது, அங்கம்மோன்னு சொல்லுவாங்களே, பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்களே, அது பேர் சொல்லுவாங்க. மக்ரோனியா? மக்ரோனியா செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது முளை கட்டின பயிர்ன்றீங்க, தானியம்ன்றீங்க, சாப்பிட சரியா இருக்கும். பசங்க விரும்புற கொடுக்கணும் இல்ல, நீங்க அது கொடுக்காம நீங்க எப்படி இந்த மாதிரி கொடுப்பீங்க? இது எந்த வகையில வித்தியாசம் கொஞ்சம் சொல்லுங்க பாக்குறேன். அதாவது ருசியானதும் கொடுக்கறதுங்கய்யா. அவங்க விரும்பி கேட்கறதே இப்போ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க, பிரிஞ்சி செஞ்சு கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ அதுல எல்லாம் காய்கறி இப்போ நூடுல்ஸுமே கேட்கறாங்க சில சமயம். அப்போ அதுல காய்கறியை சேர்த்து கொடுத்துடுறது. கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் பொரியலா செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இல்லைன்னா அதை கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்தா அதை சாப்பிடுவாங்க. அது மாதிரி என்னென்ன காய் அவங்க சாப்பிடாத காயெல்லாம் அதுல போட்டுறது. தெரியாது என்ன போட்டிருக்கோன்னு போட்டு அதை நல்லா மசிச்சு அதை கட்லெட் மாதிரி தோசைக்கல்ல போட்டு கொடுத்தா அதை சாப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி சூப்பு, வெஜிடபிள் சூப்புன்னா இப்போ கடையில கொடுக்குற சூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு அதுல சோள மாவு தான் இருக்கும். அதுல கொஞ்சம் போல கேரட்டோ சோளமோ போட்டிருப்பாங்க. ஆனா வீட்டுல நான் செய்யற சூப்பு பார்த்தீங்கன்னா காய்கறி பீட்ரூட் முக்கால்வாசி அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் பீட்ரூட்டை முக்கியமா போட்டுறது. தக்காளி, வெங்காயம், பீட்ரூட்டு, பட்டாணி இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி குக்கர்ல வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதை அரைச்சு திருப்பி அந்த தண்ணியும் சேர்த்து கலந்து அப்படியே நம்ம குடிச்சுக்கலாம். அப்படி இல்ல அதை குடிக்க முடியலனாலும் அந்த வெந்த தண்ணியிலே அவ்வளவு சத்து இருக்கும். அதை மட்டும் வடிகட்டியும் நம்ம கிளியர் சூப்பாவும் குடிக்கலாம். உப்பு மிளகுத்தூள் போட்டு கொடுத்தா அது சாப்பிடுறாங்க. அதாவது இப்ப இருக்க பசங்களுடைய சுவைக்கு ஏத்த மாதிரி நம்ம அதே சமயம் சத்தையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப சத்துணவு என்பது எளிதில் நம்ம வீட்டுல இருந்தே பண்ணலாம்னு சொல்ல வரீங்க. ஆனா இன்றைக்கு சுவை என்பது நாவில் அறிவதை விட கண்களால் அறிவதுன்னு அறிஞர்கள் சொல்றாங்க. இப்ப உதாரணமா ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த உரையினுடைய வண்ணத்தை பார்த்தே அவங்க சுவையா நினைக்கிறாங்க. கண்கள் மூலமாக அதை சுவைக்கிறாங்க. அதை வைத்துதான் இன்றைக்கு வணிகம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா பல
பொருட்களுடைய அந்த உரைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த உரை வண்ணங்களை தேர்ந்தெடுத்து அதை வரைந்து கொடுப்பவர்களுக்கு வந்து மிக அதிகமான கட்டணம் கொடுக்குறாங்க. ஏன்னா அது மூலமா நிறைய பெரிய வணிகத்தை பெருக்கலாம், குழந்தைகளுடைய கவனத்தை கவரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இன்றைக்கு வந்து சிறுவர்கள் மத்தியிலையும் பெரியவர்கள் மத்தியிலையும் கூட ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. இது மாதிரியான சூழல்ல இது மாதிரி நம்முடைய உணவு முறையிலிருந்து மிகச் சிறப்பாக எடுத்து நல்ல ஒரு உணவை, சத்துணவை வழங்க வேண்டும் என்ற கருத்தை தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடிப்பதாக மகிழ்ச்சி. உங்களுடைய கட்டுரை ஒண்ணு படிக்க நேர்ந்தது. சங்க இலக்கியத்தில் உணவும் சத்துணவுன்ற மாதிரி ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தீங்க. அந்த கட்டுரையை பத்தி கொஞ்சம் அந்த கட்டுரை பத்தி சொல்லவாங்க, இல்ல அதை படிச்சு காட்டவா? இல்ல சும்மா அதை பத்தி சொல்லுங்க. அதாவது சங்க இலக்கியத்துல வந்து நம்மளுடைய உணவு முறைய பத்தி ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்பதான் வந்து நம்மளுடைய பழக்கவழக்கம் என்ன, உணவு முறை என்ன அப்படின்னு தெரியாம எல்லாமே வந்து மாறி போச்சு. அப்பல்லாம் வந்து நம்மளுடைய சூழலுக்கு ஏத்த மாரி எங்க வசிக்கிறோமோ, அதற்கேத்த மாரி உணவு பழக்கம், ஏன்னா அந்த நிலத்துல வந்து என்ன விளையுமோ அதுதான் விளையும். அந்த சீதோஷணத்துக்கு என்ன அப்ப அந்த இருக்கிற இடத்துக்கு என்ன விளையுமோ அத சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கும் ஒண்ணும் பண்ணாது. இப்ப ஏன் வந்து நம்ம அரிசி சாப்பிடுறோம், வடக்க இருக்கவங்க கோதுமை சாப்பிடுறாங்க அப்படின்னா, அங்க உள்ள சீதோஷணத்துக்கு கோதுமை தான் விளையும். அவங்களுடைய வேலைக்கு அது வந்து தேவை. அதனால அத சாப்பிடுறாங்க. அது வந்து சூடு கோதுமை. ஆனா நம்மளுடைய சீதோஷணத்துக்கு நம்ம வந்து வெயில்ல வேலை பார்க்குறோம். நமக்கு வந்து நெல்லு, அதுலருந்து வர்ற அரிசி, அந்த அரிசி கஞ்சி அதுதான் வந்து நமக்கு பலம் தருது. இப்போ வந்து நெறைய நீங்களே பார்த்திருப்பீங்க வந்து வலைதளங்கள்லாம் வந்து இந்த மாரி அரிசி கஞ்சி, இந்த சாதம் வடிச்ச கஞ்சி, மண்பானை சாப்பாடு இதெல்லாம் வந்து இப்போ வெளிநாடுகள்ல வந்து விற்பனை பண்றாங்க. ஆன்லைன்ல விற்பனை பண்றாங்க. அத எப்படி செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. பழைய சோறு எப்படி செய்யறது? வடிச்ச கஞ்சி எப்படி செய்யறது? ஏன்னா இப்ப யாரும் வடிக்கிறது இல்ல, பழசெல்லாம் வச்சு சாப்பிடுறது கிடையாது. இப்போ வந்து அத வந்து ஆன்லைன்ல வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டிக்கு பாட்டி எல்லாம் அதுதான் பண்ணாங்க. சாதத்த வச்சு வடிச்சு, மீதி சாதத்துல தண்ணிய ஊத்தி, அத வந்து மறுநாள் சாப்பிடும்போது அதுல வந்து ஒரு சில சத்துக்கள் கிடைக்கும். அந்த தண்ணிய மட்டும் வடிச்சு குடிச்சா அதுல இருக்க பி விட்டமின் சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி வைட்டமின்கள் சில வைட்டமின்கள்லாம் இப்போ வந்து இருக்கிற பெண்களுக்கு வந்து நெறையா வந்து மாதவிடாய் கோளாறுகள் வருது, இல்ல குழந்தையின்மை இது வருது அப்படின்னா, அது வந்து சிறு வயதில இருந்தே அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து இன்மையினால தான், அந்த பழக்கவழக்கம், உணவு பழக்கம் மாறுறதுனால தான் வந்து இன்னைக்கு நெறைய பெண்கள் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க. நமக்கு வந்து இடுப்பெலும்புக்கு வந்து வலு தரக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஆ உளுந்தம் பயறு, கருப்பு உளுந்தம் பயறு, தோல் பயறு, அது மாரி அந்த எண்ணெய், நல்லெண்ணெய், கருப்பட்டி இதெல்லாம் போட்டு தான் வந்து களி மாரி செஞ்சு குடுப்பாங்க. வயது வந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து எலும்பு வந்து பலம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து உணவுலே அதே மாரி உளுந்தம் பருப்பு சாதம், தோல் உளுந்தம் பருப்பு போட்டு அத வந்து சாதம் பண்ணி, எள்ளு துவையல் வச்சு அரைச்சு குடுப்பாங்க. இப்ப இதெல்லாம் வந்து நம்மளுடைய உணவு பழக்கத்திலே இல்ல. உளுந்தம் பயறோ, இல்ல வந்து எள்ளோ, இதெல்லாம் வந்து இப்போ உள்ள பிள்ளைகளுடைய சாப்பாட்டு முறையில வந்து இல்ல. ஆனா வந்து நான் வந்து உளுந்தங்களி எல்லாம் வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு குடுத்துருக்கேன். ரொம்ப விரும்பி சாப்பிடலைனாலும் செஞ்சு குடுத்தா சாப்பிடுவாங்க. சாப்பிடுற பழக்கம் வந்து ஏற்படுத்தி குடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து நம்மளுடைய பெண் பிள்ளைகளுடைய உடல் நலத்திற்கு வந்து ரொம்பவுமே வந்து தேவ. அந்த மாரி சத்துணவு அப்படின்றது என்ன அப்படின்றது தான் வந்து குடுத்துருப்பாங்க. உணவே மருந்து அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த காலத்துல வந்து வாழ்ந்தாங்க. இப்போ வந்து மருந்தே உணவா வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப இருக்க 10 பாட்டி, 8 தொகை, கலித்தொகை இந்த மாரி நூல்கள்லாம் வந்து இதற்கான குறிப்புகள்லாம் வந்து இருக்கு. சித்தர்கள் வகுத்த உணவு வழக்கத்த தான் வந்து அப்பல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து நம்மளாவே வந்து போய் நோய வந்து வரவழைச்சுக்கிறோம். நம்மளுடைய உணவு முறைய வந்து கெடுத்துக்கிட்டு, நம்மளுடைய உடல கெடுத்துக்கிட்டு, அதனால வந்து நம்ம வந்து சரியா சாப்பிடுறது கிடையாது. அதாவது பாரம்பரிய சிறுதானிய உணவுன்னு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, அந்த அரிசி சோறுன்றதே வந்து எப்பயாவது பண்டிகைக்கு தான் வப்பாங்க. அப்பலாம் வந்து கம்பு, கேழ்வரகு, சிறுதானியம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் வந்து அன்றாட வாழ்க்கையில இருந்துச்சு. நீங்க உங்க பாட்டி அவங்கலாம் என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி இட்லி, தோசைலாம் சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. கம்பு, ராகி இதெல்லாம் தான் சாப்பிட்டுருப்பாங்க. சிறுதானியம் இதெல்லாம் தான் சாப்பிட்டுருப்பாங்க. அதே மாரி ஆவியில வேக வைத்தது தான் சாப்பிட்டுருப்பாங்க. புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை அந்த மாரி. இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில பொரிச்சு, பொரிச்சு சாப்பிடும்போது பொரிக்கும்போது அதனுடைய தன்மை வந்து மாறிருது. இப்ப பிள்ளைங்க வந்து சொல்றாங்க, எனக்கு இத வந்து பொரிச்சு குடுங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி குடுங்க.
எதனாலும் பொரிச்சு கொடுங்க பொரிச்சு கொடுங்கன்றாங்க. அப்போ கேட்டா வந்து அந்த காய்கறியை தான் அவங்க சாப்பிடுறாங்கல்ல, பொரிச்சு கொடுங்க அப்படின்னா ஒரு காய்கறியை வந்து வேக வைக்கிற முறைகள் இருக்கு. தண்ணிய ஊத்தி வேக வைக்கும் போதுமே வந்து அதிக அளவு தண்ணிய ஊத்தி வேக வச்சா, இல்லைன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா அதனுடைய சத்துக்கள் எல்லாமே வந்து போயிரும். அதனுடைய சத்து எல்லாமே போயி, அதுல ஒண்ணுமே இருக்காது. இப்போ வர்ற உணவுல சத்துக்களே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதையும் வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு, இல்ல ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது, அதாவது பிரஷர் குக்கிங் சொல்றாங்கல்ல, பிரஷர் குக்கர்ல பண்ற இதுல வந்து நம்மளுடைய சத்துக்கள் எல்லாம் வந்து சிதைவடையுது. அப்போ உள்ள இந்த மண்பானை சமையலாகட்டும், இல்லைன்னா இந்த மாரி சாதத்த வந்து வடிக்கும்போது தான் வந்து, அதனுடைய சத்துக்கள் வந்து குறையாம நமக்கு வந்து கிடைக்குது. இந்த மாரி பண்டைய தமிழர்களுடைய உணவு பழக்கத்த பத்தி தான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அத பத்திலாம் வந்து இது பண்ணி தான் நான் வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதியிருந்தேங்க ஐயா. உலக முத்தமிழ் ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நல்ல விஷயங்கம்மா. நாங்கெல்லாம் வந்து இவங்கள தேடி போவோம். ஊட்டச்சத்து நிபுணரை தேடி போவோம். வீட்லயே ஊட்டச்சத்து நிபுணரை வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம்தான். உங்க கணவர் வந்து உங்களுக்கு வந்து இதுவா முன்னாடியே உறவினரா இல்ல வெளியில இருந்து இது பண்ணாங்களா? உங்க கணவர் பெயர் வந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கணவர் பெயர் வந்து சண்முக சுந்தரம். அதாவது நெருங்கிய உறவுன்னு சொல்ல முடியாது. வெளியில இருந்து தான் அந்நியமா தான் வந்து ஜாதகம் பார்த்து தான் பண்ணாங்க. அதற்கு அப்புறம் வந்து நம்ம பேசும்போது எப்படியோ விசாரிக்கும்போது தெரியும்ல, அவங்களுக்கு உறவு, இவங்களுக்கு உறவுன்னு. அந்த மாரி வகையில பார்க்கும்போது தான் உறவு வருமே தவிர, ரொம்ப நெருக்கமான உறவுன்னு சொல்ல முடியாது. அந்த மாரி ஒரு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் எங்களோடது. அதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா, நானும் என்னுடைய கணவரும் சந்தித்த நாள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு புத்தாண்டு தான். ஜனவரி 1ஆம் தேதி தான் வந்து என்னைய வந்து பெண் பார்க்க வந்தாங்க. என்னுடைய கணவர் வீட்ல இருந்து ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. அது மாரி எங்க வீட்லயும் ஒரு 10, 12 பேர் பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா எல்லாம் அது மாரி அவங்க வீட்லயும் எல்லாரும். அதனால நம்ம இந்த ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்த பத்தி பேசம்போது நான் சொல்லுவேன், நம்ம வந்து புத்தாண்டு வந்து கொண்டாடுறதில்ல. ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறதில்ல. ஆனா வந்து அந்த நாள் தான் வந்து நாங்க 2 பேரும் சந்திச்ச நாள். அதனால நாங்க வந்து கொண்டாடிப்போம் அப்படின்னு அன்னைக்கு ஏதோ ஒரு இனிப்பு செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. இந்த வருடத்தோட 15 வருடம் முடிந்து விட்டது. ஜனவரி 1ஆம் தேதி பொண்ணு பார்த்தாங்க. பிப்ரவரி 22ஆம் தேதி நிச்சயம் பண்ணாங்க. ஆகஸ்ட் 24ஆம் தேதி திருமணம் பண்ணாங்க. என்னுடைய திருமணம் வந்து அங்க ஈரோட்ல தான் வந்து நல்லா கோலாகலமா நடந்துச்சு. எல்லாம் வந்து அப்பாவுடைய நண்பர்கள் எல்லாம் அ கு வரவழைச்சு, அப்புறம் உறவுக்காரங்கலாம் வரவழைச்சு, என்னுடைய பள்ளி மாணவர்கள், மாணவிகள், கல்லூரி மாணவிகள் எல்லாரும் வந்தாங்க. நல்ல ஒரு நினைவா இருந்துச்சு அது. இன்ன வரைக்கும் வந்து எனக்கு ஈரோடு தான் வந்து நான் வந்து வாழ்ந்த ஊருன்றனால ஈரோடு அப்படின்னாலே வந்து ஒரு தனி இதுதான். ராஜாமணி அம்மா கூட ஈரோடு ராஜாமணின்னு சொல்லும்போது, நான் முதல்ல அவங்கட்ட அதான் கேட்டேன். எங்க இருக்கீங்க? என்னன்னு விசாரிச்சா, கடைசியில பக்கத்துல ரொம்ப பக்கத்துல தான் இருந்திருக்காங்க. அங்க இருக்கும்போது தெரியல. ஈரோட விட்டு வந்து 3 வருஷம் கழிச்சு தான் அம்மா அங்க இருக்கிறது தெரிஞ்சுது. இப்போ வந்து உத்தமர் காந்தி நிகழ்ச்சிக்காக நிறைவு விழாக்காண்டி ஈரோடு போம்போது, அதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள் தான். அங்க உள்ள அ என்னுடைய பள்ளி அங்க பக்கத்திலேயே தான் இருக்கு. நானு போனப்ப பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. எல்லாம் மலரும் நினைவுகளா தான் இருந்துச்சு. ரயில் நிலையம் எல்லாம் பார்த்துட்டு, ஒரே நல்ல மகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. வாழ்த்துக்கள்மா. 15 வருடம் ஆயிடுத்து. வாழ்த்துக்கள். உங்க கணவருக்கு வந்து இப்போ நீங்க வந்து இலக்கிய இதுல இருக்கீங்க, பணியில இருக்கீங்க. உங்கள் கணவரின் பங்கு என்ன அதுல? அவர் வந்து எப்படி உங்கள ஆர்வமா வந்து உங்கள ஊக்கப்படுத்துவாரா? இல்ல சரி அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரா? அதுல அவங்க அவரோட பங்கு என்னங்கம்மா? அதாவது ஏன்னா அவங்க ம். சொல்லுங்க. பங்குனா, அதாவது இலக்கியத்த பத்தி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா, நான் வந்து பண்றதுக்கு அவங்க எந்த தடையும் வந்து சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன மாரி இந்த தொழில்நுட்ப ரீதியா வந்து எனக்கு எல்லா உதவிகளும் செய்யறது வந்து என்னுடைய கணவர் தான். என்னுடைய அலைபேசியிலாகட்டும், இல்லன்னா இந்த மடிக்கணினியிலாகட்டும், அதுல உள்ளதெல்லாம் ஒண்ணு பழுதாச்சு, இல்ல என்ன பண்ணணும்னு தெரியல, என்னன்னா எல்லா விதமான தொழில்நுட்ப விஷயங்களும் அவங்கட்ட கேட்டு தான் நான் தெரிஞ்சுப்பேன். இலக்கிய விஷயத்திலயும் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து அவங்க இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லலைன்னாலும், நான் பண்றதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியமா என்னன்னா, பிள்ளைங்கள பார்த்துக்கணும். பிள்ளைங்களுடைய இது பாதிக்காத அளவுல நீ உன்னோடத பார்த்துக்கோ அப்டின்ருவாங்க. அதனால பிள்ளைங்க பள்ளிக்கு போன நேரம், இல்ல என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு,
மீதி நேரத்தை வந்து இதற்காக வந்து நான் செலவிட்டுக்கிட்டு இருக்கேன். குடும்பத்தை பாதிக்காத அளவுல இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட இதே தவிர, மத்தபடி எல்லா விதத்திலயும் அதான் நான் சொல்றேன்ல, சாலமன் பாப்பையா ஐயாவ போய் பார்க்கற கூட நான் கேட்கல. அவங்களா தான் வந்து சொன்னாங்க. "ஆ போய் பார்க்கலாம். எனக்கு தெரியும். வீடு தெரியும். நான் கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி, அவங்களா தான் வந்து சொந்த முயற்சியில தான் கூட்டிட்டு போனாங்க. அதெல்லாம் நிஜமாவே வந்து பெரிய விஷயம் தான். பாராட்டுக்குரியது தான். அதற்கு வந்து எப்பவுமே அவங்களுக்கு வந்து நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே எந்த ஒரு தடையுமே வந்து சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக தான் வந்து அவங்க நடந்துப்பாங்க. அங்க போனப்ப எனக்கு வந்து அதுவும் ஒரு மலரும் நினைவுகள் தான். நான் சொன்ன மாரி ஈரோடு எப்படி எனக்கு வந்து ஒரு மலரும் நினைவோ, அது மாரி மதுரை வந்து இன்னும் ரொம்ப வந்து சிறு வயசு நான் சொன்ன மாரி 1வது வரைக்கும் தான் அங்க படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எங்க பெரியப்பா, சித்தப்பா சொந்தக்காரங்கலாம் அங்க தான் இருக்காங்க. விடுமுறைக்கு நான் போயிருக்கேன். எங்க பெரியப்பாலாம் வந்து அங்க ஆரப்பாளையத்துல தான் வந்து குடியிருந்தாங்க. அங்க இருக்கிற அந்த ஆனந்தா பள்ளியில தான் நான் 1வது வரைக்கும் படிச்சேன். அது இப்ப கட்டிடம் வந்து மாறிருச்சு. பெரிய கட்டிடம் ஆயிருச்சு. அதுல தான் எங்க பெரியப்பா பிள்ளைகள்லாம் படிச்சாங்க. இப்போ அவர சாலமன் பாப்பையாவ பார்க்க போகும்போது, ஐயா சொன்ன மாரி அந்த தெருவுல தான் வந்து நான் வந்து நடன வகுப்புக்கு போனேன். அத போய் பார்க்கும்போது எனக்கு லேசா ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதே மாரி எங்க பெரியப்பா குடியிருந்த வீடு, அந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது இப்ப நெறைய மாற்றங்கள் ஆயிருக்கு. இருந்தாலும் போம்போது அப்படியே லேசா ஒரு மலரும் நினைவுகள். ஏன்னா 1வதுங்கும்போது பார்த்துக்கோங்க சிறு வயது தான் 5 வயசு, 6 வயசுல அப்போ போனது. அங்க போம்போது திருப்பி ஒரு மலரும் நினைவுகளா நல்ல ஒரு இதா இருந்துச்சு. அதற்கு வந்து கண்டிப்பா என்னுடைய கணவருக்கு வந்து நான் நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிறப்புங்கம்மா. ஆமா. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்ம விஷயத்துல இதுலலாம் தலையிடாம இருந்தாலே, நம்ம வந்து நல்ல வழியில போவோம் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. கரெக்ட்டா. அவங்க வந்து எதுவும் வந்து உங்கள வந்து அவங்க வந்து நல்லா என்கரேஜ் தான் பண்றாங்க. கண்டிப்பா. இது மூலியமாவே. அப்புறம் இந்த மிட் பிரெயின் ஆக்டிவிட்டின்னு சொன்னீங்க இல்லையா? பசங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா பாட்டு கிளாஸ்ல சேர்ப்பாங்க. இதுல டான்ஸ்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. இல்லாட்டா வந்துட்டு மத்த ஏதாவது ஓவியம் அந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த மாதிரி மிட் பிரெயின் இதுல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதாவது ஆக்டிவிட்டிலாம் அவங்களுக்கு குடுக்கணும்னு. அதாவது அதான் நீங்க சொல்ற மாரி தாம்மா. பசங்களுக்கு வந்து பள்ளி படிப்பு அப்படின்றது ஒண்ணு. அது சிறு வயதுல வந்து அவங்க கத்துக்கணும் அப்படிங்கும்போது, இவங்களுடைய பள்ளியிலேயே வந்து நடனம், பாட்டு, ஓவியம், யோகா அந்த மாரிலாம் நெறைய பயிற்சிகள் இருந்துச்சு. அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து என்னுடைய பிள்ளைகள் வந்து ஆங்கிலத்தில பேசணும் அப்படின்ட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து தேடி போனேன். அதாவது இது எப்படி எனக்கு அறிமுகமாச்சுன்னா, ஒரு தடவ இவங்க நவராத்திரியோட வந்து மாறுவேடம் போடுறதுக்காண்டி வந்து உடைகள் வாடகைக்கு எடுக்கிறதுக்காக ஒரு அமைப்ப தேடி போனேன். ஆன்லைன்ல பார்த்துட்டு போம்போது, அங்க வந்து இந்த வாடகை உடையெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னது என்ன அப்டின்னா, அது வந்து ஒரு மழலையர் பள்ளி. கிட்ஸ் பிளே ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதுல வந்து இந்த மாரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டில வந்து இவங்க இந்த மாரி வாடகைக்கு வந்து இந்த மாரி உடுப்புகள்லாம் தராங்க. அது போக நெறைய வகுப்புகள் நடத்துறோம் அப்டின்னு சொன்னாங்க. அதுல தான் என்னென்ன வகுப்புகள் நடத்துறீங்கன்னு கேட்கும்போது, நீங்க சொன்ன மாரி ஓவியம் இதெல்லாம் சொல்லி தரோம், பரதநாட்டியம் சொல்லி தரோம், அபாக்கஸு இதெல்லாம் சொல்லி தரோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லும்போது தான், அதுல மிட் பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. அப்ப அது என்ன அப்படின்னு விவரம் கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாரி குழந்தைகள் வந்து பயிற்சி குடுக்கறதுனால, பயிற்சியின் மூலமா கண்கள கட்டிக்கிட்டே வந்து இத பண்ண முடியும். அப்ப நமக்கு முதல்ல கேட்கும்போது, இது வந்து இந்த எக்ஸ்ட்ரார்டினரி இதுன்னு சொல்ற மாரி, அந்த மாரி பிள்ளைங்க மட்டும் தான் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சாதாரணமா உங்க பிள்ளைகளும் வந்து பயிற்சி குடுத்தா, இத வந்து பண்ணலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்போ வந்து சரின்னு முதல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக தான் போனாங்க. அப்போ போயிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான் போய்க்கிட்டு இருந்தாங்க. வாரத்துல 2 நாள் அந்த மாரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டுருக்கும்போது, அப்ப சரி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிட் பிரெயின் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல வந்து ஒரு 6 வாரம் சொல்றாங்க. வாரத்துல 1 கிளாஸ் தான் அவங்களுக்கு 2 மணி நேரம் வைக்கிறாங்க. அது ஒரு 6 வாரம், இல்ல ஒரு 8 வாரம் போனாங்கன்னா, அவங்களுக்கு அந்த முதல் நிலைன்ற அந்த கண்கள மூடிக்கிட்டு வண்ணத்த த சொல்ற அந்த நிலை வந்து வருது. அது இவங்க வந்து ஒரு ஜனவரி மாதம் அந்த மாரி போய் சேர்ந்தாங்க. அப்போ பிப்ரவரி கடைசியில வந்து 8 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச் முதல் வாரம் வந்து நெனைக்கிறேன். அப்போ வந்து அந்த வண்ணங்கள சொல்லக்கூடிய நிலை வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து இந்த ஊரடங்குனால வந்து பள்ளியெல்லாம் வந்து விடுமுறை விட்டுட்டாங்க. அப்ப எங்கேயுமே வெளிய முடியல. அப்போ வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து எந்த ஒரு பயிற்சியுமே இல்ல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆன்லைன் வகுப்புகள்லாம் பள்ளியில வைக்க ஆரம்பிச்சாங்க.
அதே மாதிரி இவங்களுக்குமே வந்து மிட் பிரெயின் பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன்லயே தான் அப்புறம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. குவியத்துல வந்துட்டு இதே மாதிரி வகுப்புகள் அவங்க ஆசிரியர் அங்க இருந்து சொல்ல இவங்க இங்க இருந்து வந்து பயிற்சிகளை தான். அதற்கு என்ன மாதிரி பயிற்சிகள்னா இந்த உடற்பயிற்சி மாதிரிதான் வந்து 2 பக்கமும் வந்து சமமா வந்து இயக்குற மாதிரி. அதுல வந்து அந்த எண்ணிக்கை கணக்கு தான் வந்து முக்கியம். இப்ப தோப்புக்காரன் நம்மலாம் சாதாரணமா போட்டா 10 இல்ல 20 போட்டாலே வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அந்த இது வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். முதல்ல 20, 40, 80, 100 அப்புறம் சர்வசாதாரணமா பார்த்தா 200 தோப்புக்காரன் அந்த மாரிலாம் போடுவாங்க. அது மாரி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ண சொல்லுவாங்க. அவங்க கண்ண மூடி உட்கார்ந்திருக்கணும். அதுல தான் வந்து அவங்களுடைய அந்த பண்ண உடற்பயிற்சிக்கான பலனெல்லாம் அப்பதான் வந்து இதாகும். மூளை வந்து நல்லா அந்த நடுமூளை வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு அந்த மாரி சக்திகள்லாம் வந்து வரும். இதுலயே இன்னும் வந்து அடுத்தடுத்தது போம்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகபட்சமா இவங்கலாம் இப்ப தொட்டு பார்த்து சொல்றாங்கல்ல, இதுலயே இன்னும் வந்து அடுத்த நிலையில வந்து தொட்டு பார்க்காமலே எதிர்த்தாப்புல யாராவது நின்னா, அவங்க ஆணா, பெண்ணா, அவங்க என்ன நிற உடை அணிஞ்சிருக்காங்க, அவங்க என்ன வந்து பண்றாங்க, இப்ப கையில ஏதாவது காமிச்சாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க? அப்படின்றது முதல் கொண்டு அதான் நம்ம கண்ண திறந்துட்டு என்ன பண்றோமோ, அதே அவங்க கண்ண மூடிட்டு வந்து பண்றாங்க. அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அஷ்டமா சித்திகள்னு சொல்லிட்டு ரிஷிகள்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, ஞான கண் கண்ண மூடிட்டு ஞான திருஷ்டியில வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த மாரி ஒரு நிலை தான். அத வந்து நம்ம சரியா பயிற்சி பண்ணும் பொழுது, அது வந்து நமக்கு வந்து நல்லதொரு பலன தான் வந்து குடுக்குது. அத வந்து தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து குறைஞ்சது 5 வயசுன்னு சொல்றாங்க. அது எதுக்கு சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றத வந்து அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். இப்ப கைய தூக்கணும், கால தூக்கணும், இப்படி பண்ணணும்னா, அத சொல்றது அந்த குழந்தைக்கு புரியணும்ல. அதுக்காக அவங்க 5 வயசு, 6 வயசுன்றாங்க. அதுல இருந்து அதிகபட்சம் ஒரு 13, 14 வயசு வரைக்கும் வந்து அவங்களால பயிற்சி குடுக்க முடியுன்றாங்க. ஏன்னா 10 வயசுக்கு மேல ஆயிருச்சுனாலே ஒரு 6வது, 7வது, 8வதுக்கு மேல போயிட்டா அவங்களுக்கு படிப்பு வந்து அதிகமாயிரும் பசங்களுக்கு. படிக்கிற அந்த மன அழுத்தம், ஆ படிக்கணும், மதிப்பெண் வாங்கணும் அப்படின்ற அந்த இதுலயே போயிரும். நெறைய வந்து அவங்களுக்கு கவன சிதறல் இருக்கும். அப்போ வந்து இது மூளை சம்பந்தப்பட்டதுங்கும்போது அந்த அளவுக்கு வந்து பலனளிக்காது அப்படின்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் 10, 12 வயசுக்குள்ள வந்து நம்ம இத குடுத்தோம்னா, இவங்களுக்கு நான் வந்து சேர்த்தது அப்படிதான். ஆ லா இது ஊரடங்குக்கு முன்னாடிங்கும்போது 4, 5 வருஷத்துக்கு முன்னாடிங்கும்போது, அவங்களுக்கு சரியான வயசு ஒரு தொடர்ந்து ஒரு 2, 3 வருஷங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா வந்து இது பண்ணாங்க. இப்போ வந்து வகுப்புகள் போறதில்ல. ஆனாலும் வந்து வீட்லயே வந்து அப்பப்போ வந்து பண்றாங்க. இது போக வந்து இந்த கியூப் சேர்ப்பாங்கல்ல, கியூப்ன்னு அதுவும் போய் கத்துக்கிட்டாங்க. அதுவும் வந்து ஃபார்முலான்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான். ஃபார்முலாவ கத்துக்கிட்டு, மொதல்ல வந்து கண்ண திறந்துகிட்டு கத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் கண்ண மூடிக்கிட்டே வந்து இதே மாரி அவங்களுக்கு கண்ண மூடிட்டே வண்ணங்கள வந்து சொல்ல முடியல. அதனால கண்ண மூடிக்கிட்டே வந்து அந்த கியூப வந்து செய்றாங்க. அத வந்து எவ்வளோ வேகமா அவங்க செய்றாங்க அப்படின்னு. அதுவும் வந்து பயிற்சி தான். கண்ண தொறந்துட்டு கியூப் பண்றதே வந்து கம்மியான நேரத்துல வந்து பண்றது. அதே மாரி கண்ண கட்டிட்டும் வந்து அது பண்ணலாம். இதுல நம்ம தான் இன்னும் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம புதுசு புதுசா பண்ணலாம். அதுல தான் வந்து இவங்கள வந்து ட்ரூவா நோட்ல வந்து அந்த எழுத்து எண்கள வந்து படிக்க சொல்றது. அதே மாரி இந்த முகவரி அட்டையில வந்து என்ன பேர் போட்டிருக்குன்னு அத படிக்க சொல்றது. அது மாரி இந்த பசில் உடைச்சு போட்டிருக்கத அத வந்து சேர்த்து அத வந்து உருவமா எப்படி கொண்டு வர்றது. அந்த மாரி நம்ம பண்றது தான். இது வந்து அடிப்படையான பயிற்சி. அத வந்து இன்னும் எப்படி மேற்கொண்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொந்த முயற்சியில நம்ம பண்றது தான். ரொம்ப சிறப்புங்கம்மா. கணவர், குழந்தைகள் எல்லாருமே நல்ல விதத்துல உங்களுக்கு அமைஞ்சு நல்லா இருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து இவர இலக்கிய விரிவுரையாளர பார்த்திருக்கீங்க. சாலமன் பாப்பையா. அவர் வந்து அ பட்டிமன்ற பேச்சாளர் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அவர பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்? ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து அவ்ளோ பெரிய ஆள பார்க்கும்போது ஒரு படபடன்னு வரும். அந்த மாதிரி அதான் எல்லாம் ஏதாவது இருந்ததா? நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல அவங்க உங்களோட வீட்டுக்கு இது என்ன? வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அதான் பார்க்குற வரைக்கும் வந்து எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா, அவர் அவ்ளோ பெரிய ஒரு ஆளுமை. நம்ம முதல்ல போய் பார்த்த உடனே பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்களா? உடனே பார்க்க முடியுமான்னு ஒரு தயக்கத்தோட தான் இருந்தேன். அப்போ எங்கருந்து வரீங்க என்னன்னு கேட்கும்போது, இந்த மாரி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கான்ற அமைப்புல இருந்து வர்றோம் அப்படின்னதும், சரி ஒரு இலக்கிய அமைப்புல இருந்து வர்றாங்க அப்படின்ட்டு, வாங்க உட்காருங்கன்னாங்க. அப்போ அவரு வரும்போது முதல்ல நீங்க சொன்ன மாரி ஒரு படபடப்பா, ஒரு பயமா, ஒரு என்ன ஒரு கனவு உலகத்துல இருக்க மாரி அப்படிதான் இருந்துச்சு. இது கனவா, நனவான்னு தெரியாத மாரி. அப்புறம் அவரு சாதாரணமா வாங்க, நல்லா இருக்கீங்களா? யாரு? என்ன? அப்படின்னு சகஜமா பேசம்போது, ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு சாதாரண நிலைக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவர்ட்ட போயிட்டு நம்ம இலக்கிய அமைப்ப பத்தி சொல்லி,
அவரும் ஆர்வமா வந்து கேட்டாரு. என்னலாம் பண்றீங்க? என்ன எவ்வளோ நாளா இந்த அமைப்பு நடத்திட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்க? அப்படின்ட்டு. எல்லாமே சொன்னேன். இந்த மாரி முக்கியமா இல்லத்தரசிகள்லாம் வந்து நெறைய திறமையோட இருக்கவங்களுக்கெல்லாம் குவியம் வழியா நெறைய நிகழ்ச்சி நடத்தி அவங்களோட திறமைகள வெளிக்கொண்டு வர்றோம். அது மாரி சனி, ஞாயிறுகள்ல வந்து சிறார்களுக்கு வந்து நிகழ்ச்சி நடத்தி அவங்களுடைய திறமைகள கொண்டு வர்றோம். நெறைய வாய்ப்புகள் குடுத்து இது பண்றோம். இப்போ வந்து பாரதிக்கு ஏற்கனவே 100 நிகழ்ச்சி பண்ணிட்டோம். இப்போ தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னேன். அவர் எல்லாமே பொறுமையா கேட்டாரு. அதான் நான் சொன்ன மாரி என்னுடைய கவிதையும் குடுத்தேன். முதல்ல நேரம் இல்லன்னாரு. ஒரே ஒரு கவிதை மட்டும் படிச்சுட்டு, எனக்கு பின்னூட்டம் எழுதி குடுங்கன்னு, அது மாரி பொறுமையா, நிதானமா படிச்சுட்டு, எனக்கு அழகா எழுதி குடுத்தாரு. நெஜமாவே எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் கூட என்னால நம்பவே முடியல. அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமைய நம்ம இப்படி போய் உடனே பார்த்துட்டு வந்துட்டோமா அப்படின்றது வந்து இன்னும் எனக்கு நம்ப முடியாம தான் இருக்கு. அவர் எந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஆளுமையோ, அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பண்பாளராக இருந்திருக்கார் என்பதை காட்டுது. ஆமா. ஏன்னா, அவருடைய உயரத்தை வைத்து பார்க்கிற போது, திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்துடைய உயரம் வந்து ஒரு சிறு குழந்தை தான். அதனால கூட அந்த ஒரு குழந்தைய கூட அவரு ஆ என்ன சொல்றது? குழந்தைய கூட வந்து பொருட்படுத்தி, ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணுமோ, அந்த மாரி ஒரு பக்குவத்தோட பேசியிருக்கிறார். பண்பு என்பது பாராட்டக்கூடியது. அது மாதிரியானவர்கள் இருக்கிற வரையில இந்த இலக்கிய ஆர்வலர்கள் வந்து அதிகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர்கிட்ட வந்து அவர் பேசியதோ, ஒரு பழகியதோ இவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தோம். நாம எதையாவது செய்யலாம்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். இவங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இது மிகவும் பாராட்டத்தக்கது. இது அம்மையார் சிவகாமி சண்முக சுந்தரம் அவரை சந்தித்தது என்பதும், அவர் இவர்களை சந்திக்க ஒப்புக்கொண்டு இவர்களிடம் சிறிது நேரம் பேசியதும், கவிதைகளை படித்ததும், இவர் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டதும், அதெல்லாம் மிகவும் பாராட்டத்தக்க ஒரு செய்திதான். திரு சாலமன் பாப்பையா அவர்களை இந்த நேரத்தில் நம்ம உண்மையில் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பண்புக்கு பேசுனதோட மட்டும் இல்லாம, அவர் வந்து ஒரு புத்தக வெளியீடு இருக்கு. இதுல நடக்குது கலைஞர் நூற்றாண்டு இதுல. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வேற கூப்பிட்டாருங்கய்யா சகஜமா. அப்போ வந்து என்னால முடியல. அப்போ வந்து நான் சென்னையில இருக்க வேண்டிய சூழ்நிலை. பசங்களுக்கு வந்து பள்ளி தேர்வுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால வந்து என்னால முடியல. ஆனா அதுக்கப்புறம் இப்ப விடுமுறைக்கு திருப்பி மதுரை போம்போது, கம்பன் கழகத்திலருந்து நிகழ்ச்சி வந்து ஒண்ணு நடத்துனாங்க. பட்டிமன்றம் நடந்துச்சு. அதுக்கு வந்து ஆனா நான் பேப்பர்ல செய்தித்தாள்ல பார்த்துட்டு தான் போனேன். அதுல வந்து போடல. ஐயாவோட பேர் போடல. சாலமன் பாப்பையா ஐயா பேர் போடல. ராஜா தலைமையில் பட்டிமன்றம் தான் போட்டிருந்துச்சு. சரி ஒரு வாய்ப்பு போகலாம் அப்டின்ட்டு, அது வந்து என்னுடைய அம்மா தான் பார்த்து சொன்னாங்க. "நீ போயிட்டு வா." இந்த மாரி இதெல்லாம் ஆனா அம்மாவுக்கு ஆர்வம் உண்டு. ஆனா வாய்ப்பு இல்ல. ஏன்னா குழந்தைங்கள பார்க்கணும், கணவர பார்க்கணுங்கும்போது இப்ப நானுமே வந்து சென்னையில இருந்தா போயிருக்க முடியாது. நமக்கும் வீட்ல வேல இருக்கும். பசங்கள பார்க்கணும், சமையல் பண்ணணும். இதுதான் நமக்கு இல்லத்தரசிகளுக்கு அதுதான் முதல்ல ஓடும். அதுக்கப்புறம் தான் வந்து வேற நேரம் இருந்தா இதெல்லாம் பார்க்கலான்னு. அப்ப நான் ஊர்ல இருந்ததுனால, "அம்மா நீ போயிட்டு வா, கேளு" அப்படின்னாங்க. அதே மாரி நான் சொன்ன மாரி என்னுடைய கணவர்ட்ட கேட்டேன், "இதுக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு?" சரின்னு அவங்க தான் வந்து கூட்டிட்டு போனாங்க. அங்க போயிட்டு தான் பார்த்தா, அவர் சாலமன் பாப்பையா ஐயாவும் வந்திருந்தாங்க. "ஆ வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டேன். அது நிகழ்ச்சி ஆரம்பிக்க கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன். அதனால கொஞ்சம் அவங்களலாம் பார்த்து பேச முடிஞ்சது. அவரு ராஜா ஐயா வந்திருந்தாரு. ஆனா அவரு தான் ரொம்ப பரபரப்பா இருந்ததுனால, அவர் கூடலாம் புகைப்படம் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. அப்புறம் அந்த மற்ற பேச்சாளர்களோடையும் வந்து புகைப்படம் எடுத்துட்டு, பாரதி பாஸ்கர் அம்மா வந்து கொஞ்சம் இறுதியில தான் வந்தாங்க. அதனால அவங்கள அன்னைக்கு வந்து பார்த்து பேச முடியல. அதுக்கு முன்னாடி ஆனா ஒரு திருமண வரவேற்பு விழால வந்து அவங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து எதிர்பாராம போனதுனால, பார்க்கும்போது என்ன பேசுறது, என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே தெரியல. அதனால ஒரு புகைப்படம் மட்டும் தான் வந்து அவங்க பாரதி பாஸ்கர் கூடயும் எடுக்க முடிஞ்சது. இந்த மாரி பல ஆளுமைகளோட வந்து போய் அவங்கள சந்திச்சு, அவங்களுடைய புகைப்படம் எடுத்ததெல்லாம் வந்து எனக்கு இன்னமுமே வந்து ஒரு கனவு மாரி தான் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ப முடியல. இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றது, இது எதற்கான ஆரம்பம்? இல்ல என்ன நம்ம இன்னும் வந்து நம்மள அந்த அளவுக்கு வளர்த்துக்கணும் அப்படின்னு நெறையா வந்து எனக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயா சொல்றது போல, நம்ம வந்து இன்னும் நெறையா வந்து படிக்கணும், நெறையா கத்துக்கணும், நெறையா தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டோம்னா, இதோட நம்ம வந்து நின்றுவோம். எதுவும் நமக்கு தெரியாது அப்படின்னு நெனைச்சோம்னா தான், நம்ம இன்னும் வந்து நெறையா கத்துக்க முடியும். அதனால நானும் அந்த மாரி தான் நெனைச்சிட்டு இருக்கேன். ஆனா வாய்ப்பு வந்து எப்படி அமையுது, நமக்கு எப்படி நேரம் கிடைக்குதோ, அத பொறுத்து வந்து
நான் வந்து கத்துக்கணும். அதான் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா படிப்புன்றது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்ச படிப்பு வேற. நான் அதுல வந்து தெளிவா இருந்தேன். படிக்கிறது வந்து சொல்லுவாங்க நெறைய கல்யாணம் பண்ணிட்டு படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம்னா, அது வந்து நமக்கு கடமைகள் நெறையா வந்துரும். கவனச்சிதறல் நெறையா வந்துரும். இதுக்கு முன்னாடி இருக்க மாரி இருக்காது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே அம்மா பார்த்துப்பாங்க. படிக்கிறது மட்டும் தான் உன் வேல. படிச்சா மட்டும் போதும் அப்டின்ருவாங்க. அதனால அதே வேலையா இருந்து நல்லா படிச்சு, நல்லா மதிப்பெண் வாங்கி, நல்லா பேர் வாங்கி குடுத்தாச்சு அவங்களுக்கெல்லாம். இப்போ வந்து திருமணத்துக்கு அப்புறம் படிக்கணும் அப்டின்னா, நம்மளுடைய கடமைகள், நம்மளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்குன்னு வந்து நம்ம எடுத்து வச்சு படிக்கணுன்றபோது, அந்த மாரி நேரம் வந்து அமைய மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம வந்து படிக்கணும். புத்தகம் படிக்கணும். அதான் ஸ்க்ரீன் டைம்னு சொல்றாங்கல்ல, அத குறைச்சிட்டு டிவியோ ஆ மொபைலோ, லேப்டாப்போ இதுல இருக்கிற நேரத்த குறைச்சிட்டு, இப்ப படிக்கிறதுமே வந்து எல்லாம் இதுல புக்குன்னு அப்படிதான் படிக்கிறாங்க. அது வந்து கண்ணுக்கு கொஞ்சம் கேடுதான். புத்தகத்த நூல படிக்கிற மாரி இருக்காது. நூல்கள வந்து ஆனா நெறையா படிக்கணும். படிக்க முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணலான்னு இருக்கேன் நானும். நூல்கள் நூல்கள் வாசிக்கணும். நூல்கள் வாசித்தால்தான் நாம குறிப்பெடுக்க முடியும். அந்த புத்தகத்துல குறிச்சு வைக்க முடியும். அது நமக்கு பின்னாடி பயன்படும். புக் என்பது அப்ப தேவைக்கு வேணா அத பார்த்துக்கலாமே தவிர, அது ஒரு சரியான ம். பயனை குடுக்காது. கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியில நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் எதுன்னு கேட்டாக்கா, இந்த நம்முடைய சால்மன் பாப்பே அவர்களை சந்தித்த நிகழ்ச்சிய தான் அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆமாங்கய்யா. வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் இருக்குதா? இருக்குங்க ஐயா. அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்துல இருக்கு. பள்ளி, கல்லூரி இதெல்லாம். ஆனா சொன்ன மாரி இந்த இலக்கிய பூங்கால வந்து இணைந்து இந்த அளவுக்கு நான் வந்து அதுவும் ஒரு கவிஞரா வந்திருக்கேன்றது வந்து நிஜமாவே ஆச்சரியமா தான் இருக்கு. திருக்குறள்லாம் படிச்சு சொல்ற அப்டின்னா, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா கவிதையெல்லாம் நீ எழுதுறியா? அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது, எனக்கே அந்த கேள்வி எனக்குள்ளேயே இன்னும் இருக்கு. நாம வந்து ஒரு கவிஞரா? கவிஞர் சிவகாமி சண்முக சுந்தரம் அப்படிங்கும்போது, அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த கவிஞர் வந்து இவ்வளோ நாள் எங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க? அந்த கவிஞர தட்டி எழுப்புன நீலகண்ட ஐயாவுக்கு தான் நான் மீண்டும் வந்து என்னுடைய நன்றிகள சொல்லிக்கிறேன். நான் சொன்ன மாரி புடிச்சு தள்ளுனா, நான் நீந்தி வந்து சேரணும் கரைக்கு அப்படின்னு சொல்லி, புடிச்சு தள்ளுற அந்த உரிமை வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து என்னைய வந்து எல்லாம் கத்துக் குடுத்து, இல்ல நீங்க செஞ்சு தான் ஆகணும். எந்த ஒரு மற்ற சான்ஸே குடுக்காம இப்படிதான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எனக்கு யாராவது இப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்ட்டாங்கன்னா, நான் பண்ணிருவேன். எதுவும் எது பண்றது என்னன்றது தெரியாம இருக்கிறதுக்கு, யாரோ ஒருத்தர் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்ட்டாங்கன்னா, அத பார்த்து பண்றது வந்து சரியா பண்ணிருவேன். அதனால அப்ப அந்த மாரி எனக்கு வந்து இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டிக்கிட்டே ஐயா இருக்கிறதுனால, அவர பின்பற்றி அப்படியே சரியா போய்க்கிட்டே இருக்கேன். இப்பயுமே வந்து எதுனாலும் உடனே வந்து ஐயாட்ட தான் கேட்கறது. "இது சரியா இருக்கா? இப்படி பண்ணலாமா?" அப்படின்னு. அவர கேட்டுட்டா ஒரு திருப்தி. இப்ப எப்படி எங்க அம்மாட்ட எதுனாலும் கேட்டு செய்றேன் அப்படின்னு சொன்னேனோ, அது மாரி இப்ப இலக்கியத்த பொறுத்தவரைக்கும், கவிதை இதெல்லாம் பொறுத்தவரைக்கும் ஐயாட்ட எதுனாலும் சரியா சரியா இருக்கா? என்ன பண்ணலாம்? அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா நமக்கு திருப்தியா இருக்கும். சரி அப்படின்னு. அந்த மாதிரி தான் வந்து இப்போ போய்க்கிட்டு இருக்கு. அதாவது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பயணமே வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத பயணம் தான். ஒரு குடும்பமே வந்து இதுல வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு தான். இதுல வந்து எண்ணற்ற நண்பர்கள், சகோதர, சகோதரிகள், அ அன்னையாகவும், தந்தையாகவும் எல்லாரும் இருந்து, யாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு பொறாமை இல்லாமல், போட்டி இல்லாமல் எல்லாரும் வந்து திறமைகளை அங்கீகரித்து அவங்கள ஊக்குவித்து, எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு ஒன்று சேர்ந்து, முன்னேறி சென்றுட்டு இருக்கறனால தான் நம்மளுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பு வந்து இவ்வளோ சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய தனித்தன்மையோட சிறப்பா வந்து முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் முக்கிய காரணமா இருக்கக்கூடிய ஐயாவுக்கு தான் என்னுடைய நன்றிய நான் சொல்லிக்கிறேன். மீண்டும், மீண்டும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன். மகிழ்ச்சி. ஆஹ் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நிறைவு பகுதியில் ஒரு சற்றேறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக தன்னுடைய வாழ்க்கையில தான் இதுவரை சந்தித்த அனுபவங்களை எல்லாம் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில அம்மாவை நேர்காணல் காணுகிற இந்த அரிய சந்தர்ப்பத்தில நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய திருமதி கிரிஜா ராஜசேகர், முனைவர் ராஜ்குமார் 2 பேரும் இருக்கிறார்கள். நிறைவு நேரத்திலே முனைவர் ராஜ்குமார் அவர்கள் ஏதாவது கேட்க வேண்டாம் கேட்கலாம். ஏதோ ஆஹ் சொல்லலாம் சொல்லலாம். அம்மா வந்து உங்களுடைய இதெல்லாம் நீங்க சொன்னீங்க.
ஆனால் வந்து உங்களுடைய ஆசிரியர் இதெல்லாம் பண்ணி ஸ்கூல் பணிலாம் சொன்னீங்க. ஆனாலும் இந்த கவிதைகள் ஏற்றவர்கள் கவிதை எழுதுறவங்க, பாடல் எழுதியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாரதியார் வந்து ஆசிரியராக இருந்தவர். பாரதிதாசன் ஆசிரியராக இருந்தவர். இப்போ நீங்க சொன்னீங்க சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருக்கிறவங்கலாம் வந்து நம்ம ஐயா வந்து பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. ஆனா வந்து இப்போ கற்பகம் அம்மா, விஜய் அம்மா, ராஜாமணி அம்மா, இப்படி இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே ஆசிரியர்கள். இப்போ முத்துராஜா இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஆசிரியர் தான். ஆக இந்த ஆசிரியர் பணி செய்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பயம் இருக்காது ஒரு மேடையில் பேசுவதற்கு. ஏன்னா அவங்க நிறைய மாணவர்களை பார்த்து பார்த்து இப்படி பழகுறாங்க. அதை போன்ற ஒரு பட்டறையில் தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அதனால உங்களுடைய இந்த 1 மணி நேர பேட்டியானது மிக தெளிவாக, மிக அழகாக நீங்கள் கோர்வையாக பேசினீங்க. ஆகவே வந்து உங்களுடைய பணி இன்னும் சிறக்கணும் என்று வாழ்த்துகிறோம். குறிப்பாக நீங்கள் இன்னும் கதை எழுத வேண்டும். சிறுகதையில நீங்கள் இதை வேணும், கட்டுரை எழுதிட்டுன்னு சொன்னீங்க. அது போல சிறுகதை, நாவல் இது போன்று எழுத ஆரம்பிக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு சொன்னா கவிதை எழுதுவதற்கு தமிழ்நாட்டில் இப்போ இந்த 10 கோடி பேர்ல ஒரு 2 கோடி பேர் கவிதை எழுதுவாங்க. ஆனா சிறுகதை எழுதுவதற்கும் மற்ற சமூக நோக்கிலே எழுத்துக்களை படைப்பதற்கு இங்கே ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அதில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வளர்ச்சி என்பது ஐயாவுடைய உறுதுணையால், தூண்டுதலால் நடைபெற்றது என்று சொன்னீர்கள். இதுதான் வந்து ஒரு ஆசிரியருக்கு அல்லது ஒரு குருவுக்கு சீடர்கள் காட்டுகிற மரியாதை. அது ஐயா அவர்கள் வந்து அதெல்லாம் ஏற்பதில்லை. அவர் அதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. ஏற்றிவிட்ட ஏணியை வெட்டி உதைக்கிற இந்த காலத்தில் அந்த மனிதர்கள் எல்லாம் கண்டு வந்தவர் அவர். ஆகவே இந்த பேட்டியை 1 மணி நேரம் சிறப்பாக உங்களிடம் பேட்டி கண்டார். நாங்களும் அவரோடு இணைந்து உங்களுடைய பேட்டியை ரசித்தோம். உங்களும் உங்கள் குடும்பமும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். உங்கள் தமிழ் பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. நீங்க சொன்ன மாதிரி கதை, சிறுகதையெல்லாம் எழுதணும்னு சொல்றீங்க. உங்களை வந்து இதுக்கு நான் முன்னோடியா வச்சு முயற்சி பண்றேங்க ஐயா. எப்படி கவிதை எழுதுறதுக்கு ராஜாமணி அம்மா ஒரு துவக்கமா இருந்தாங்களோ, பாடல் எழுதுறதுக்கு விஜயா அம்மா துவக்கமா இருந்தாங்களோ, அது மாதிரி சிறுகதை எழுதுறதுக்கு வந்து உங்களுடைய வாழ்த்தையும் ஆசீர்வாதத்தையும் துணையா வச்சுக்கிட்டு நான் முயற்சி பண்றேன். அது மாதிரி கிரிஜா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாடல், அவங்களுடைய இசை இதெல்லாம் பிடிக்கும். அவங்க அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நீங்களும் பாடலாம், இவ்வளவு பெரிய பாடகர்கள் மத்தியிலும் வந்து நீங்களும் பாடலாம் அப்படின்னு ஊக்குவிச்சு இசையரங்கம், பாடலரங்கம்னா அதுலயே என்ன பாட வச்சதுக்கு, அதுக்கும் வந்து கிரிஜா அம்மா போன்ற பாடகர்களுக்கு, இசை மேதைகளுக்கு வந்து என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அது மாதிரி நீங்க சொன்னது போல ஏற்றி விட்ட ஏணிங்கும்போது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை பொறுத்த வரைக்கும் இதற்கு பத்தின தகவலை சொல்லி இதுல வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மாமாவின் நண்பரான தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்கள் தான். அவர்கள் சொல்லிதான் அவர்கள் மூலமா வந்து இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அப்படின்ற ஒரு அமைப்பு சிறார்களுக்கு வந்து எல்லாம் நடத்துறாங்க, போட்டிகள், நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க இதுல இணைஞ்சோம். அதனால இப்படி ஒரு வாய்ப்பு வந்த ஒரு தொடக்கம் தான் வந்து இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு இங்க வந்து நிக்கிறதுக்கு முக்கிய காரணம். அதற்காக ஜலநாதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஸ்ரீபிரியா அம்மா அவங்களையும் வந்து இந்த நேரத்துல வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஊக்கமும் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது. இதுபோல் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும், குடும்ப அங்கத்தினர் ஒருவருக்கும் என்னுடைய வளர்ச்சியில் வந்து உறுதுணையாக இருந்து, என்னை வந்து பாராட்டி, ஊக்கப்படுத்தி, என்னுடைய தவறுகளை திருத்தி, என்னை வந்து இந்த அளவுக்கு அதாவது ஒரு கல்ல வந்து தேவையில்லாத பகுதியை நீக்கும் போதுதான் அது வந்து சிற்பமாகும்பாங்க. அது மாரி தேவையில்லாததெல்லாம் நீக்கி இன்னைக்கு வந்து என்னை ஒரு சிற்பமாக வந்து ஜொலிக்க வச்சு, அதையும் வந்து அழைத்து என்னை வந்து நேர்காணல் கண்டதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இதுல வந்து என்னை நேர்காணல் செய்த ராஜ்குமார் ஐயாவுக்கும், கிரிஜா அம்மாவுக்கும், இதற்கு ஏற்பாடு செய்த நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம என்னுடைய இலக்கிய பயணத்துல வந்து எனக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், என்னுடைய மாமா, நான் வந்து இதுல இணையறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு மாமா. அதே மாதிரி என்னுடைய தாய் மாமா அவர்களும் வந்து இப்போ வந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. அவங்களும் வந்து என்னுடைய அந்த
இலக்கிய பயணத்தை பார்த்து பெருமைப்படுகிறார்கள், என்னை ஊக்கப்படுத்துகிறார்கள். என்னுடைய கணவர் மட்டும் அல்லாம என்னுடைய உறவினர்களும், சொந்தக்காரர்களும் எல்லாரும் வந்து இதனால வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. என்னுடைய தாய் தந்தைக்கு வந்து இதனால நான் பெருமை சேர்த்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய உடன்பிறப்பாகட்டும், மற்ற சொந்தங்களாகட்டும், எல்லோருக்கும் என்னை வந்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒரு வாய்ப்பை தந்ததற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் மேன்மேலும் இதில் சிறந்து விளங்குவதற்காக உங்களுடைய துணையை எதிர்பார்க்கின்றேன். நன்றி. இதுகார நிகழ்ச்சியில் நம்ம இணைந்து சிறப்பாக ஒரு நேர்காணல் அளித்த திருமதி சிவகாமி சண்முக சொந்தத்தோடு நேர்காணல் கண்டு கொண்டிருந்த புஷ்பா ராஜ்குமார் என்கிற முனைவர் எம் கே ராஜ்குமாரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருந்த திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் தனது கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாருங்களா. வணக்கம் அம்மா. எனக்கு சிறந்த தோழியான திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், நாங்க வந்து ஒரு தொலைபேசியில பேசினா கூட வெகு நேரம் பேசக்கூடிய ஒரு நல்ல தோழி. அவங்க நல்லா சிறப்பா ரொம்ப நல்லா உங்களோட கருத்து அத்தனையும் சொன்னீங்க. உங்க உடன்பிறப்பு பத்தி நீங்க இன்னும் சொல்ல, அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னு அதையும் கேட்டுருவோம். எனக்கு வந்து கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி, 1 வயசுதான் வித்தியாசம். அவர் வந்து இப்போ வந்து பெங்களூர்ல வந்து அதே ஐடி துறையில தான் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து மனைவி, பிள்ளைகள் இதே மாதிரி 2 பெண் பிள்ளைகள் தான். அவருடைய மனைவி வந்து பள்ளியில வந்து ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. 2 பெண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை வந்து 4ஆம் வகுப்பு படிக்குது. இன்னொரு பெண் பிள்ளை இப்பதான் வந்து மழலை பள்ளியில படிச்சுட்டு இருக்கு. அவங்களும் 2 பேரும் ரொம்ப சுட்டி, கேட்கவே வேணாம். இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் வந்து நல்ல அறிவா, ரொம்ப ஆர்வமா, பயங்கர சுட்டியா தான் இருக்காங்க. அது விடுமுறைக்கெல்லாம் போனோம்னா இவங்களும், என் பசங்களும் 2 பொம்பளை பிள்ளைங்க, அவங்களும் 2 பொம்பளை பிள்ளைங்க, எல்லாம் 4 பேரும் சேர்ந்துட்டு அவங்களுக்கும் ஒரே கொண்டாட்டமா இருக்கும். எங்களுக்கும் ஒரே சந்தோஷமா தான் இருக்கும். அது பெண் பிள்ளைகள் இருந்தாலே, அது எங்க வீட்ல பாத்தீங்கன்னா, பெரியப்பா வீட்ல, சித்தப்பா வீட்ல எல்லாம் வரிசையா பெண் பிள்ளைகள் தான். எல்லார் வீட்லயும் 2, 2 பொண்ணு. எங்க சித்தப்பா பொண்ணு பிள்ளைங்களுக்கும் எல்லாம் 2 பொண்ணு. எல்லா வீட்லயும் 2, 2 பொம்பள பசங்கம்போது பார்த்தா 1 டஜன் இருக்கும் பொம்பள பிள்ளைங்க. ஒண்ணே 1 தான் 2 தான் வந்து பசங்க. எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, எல்லாம் 10, 12 பேத்திங்க. 1, 2 தான் பேரன். எல்லாரும் வந்து ஒரு விசேஷம்னு வரும்போது பார்க்கவே அப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். பெண் பிள்ளைகள வந்து பார்க்கும்போது அதுவும் சின்ன வயசுல இருந்து எல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஆனந்தம் தான் அது. பெண் பிள்ளைகள்னாலே. அந்த ஆமாமா, வகையில பார்க்கும்போது பெண் என்னுடைய குழந்தைகளே அம்மாவுக்கு வந்து மகிழ்ச்சி தான். ஆமா. நானும் வந்து பேத்தியா இருக்குன்னு நெறைய பேர் கூட வருத்தப்பட்டுருக்காங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து அதுல எந்த ஒரு வருத்தமும் இல்ல. 4 பேத்தியோடையும் ஒரே சந்தோஷம் தான். பேரனா இருந்தா என்ன, பேத்தியா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு. அப்படின்னு அது மாரி பெண் பிள்ளைகள்னாலே ஒரே ஆனந்தம் தான். ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. சகலகலா வள்ளி அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லலாம். எல்லா இதுலயுமே நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுல இவ்ளோ நல்லா முன்னேறி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை வந்து எனக்கும் இதுல வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து நான் வந்து என்னோட ஒரு சிறப்பு நன்றியை வந்து கண்டிப்பா என்னோட தந்தைக்கும் மேலான திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு சொல்லியே ஆகணும். நிகரான மேலான அவருக்கு சொல்லியே ஆகணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. தனது வாழ இலக்கியம் சார்ந்த வாழ்த்துக்கள். தனது இலக்கியம் சார்ந்த அனுபவங்களையும், தன் வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களையும், வாழ்வியல் சார்ந்த அனுபவங்களையும் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள்.